வர வழியில வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. நான் திருவண்ணாமலையில இருந்து வரேன். தூரத்துல இருந்து பார்க்கும்போது உங்க கடையில தான் லைட் தெரிஞ்சது. போன் பண்ணி உதவி கேட்கலாம்னு நினைச்சா போன்ல சார்ஜ் இல்ல. உள்ள வரலாமா? போனை சார்ஜ் பண்ணாதான் மெக்கானிக்க கான்டாக்ட் பண்ண முடியும். உங்க சலூனா? ஆமா சார். இந்த சலூன் கட்டுறதுக்கு முன்னாடி இங்க என்ன இருந்துச்சு தெரியுமா? ஒரு பெரிய அரச மரம், ஆயிரக்கணக்கான கிளிகள் தங்கி இருந்துச்சு. வரும்போதெல்லாம் வண்டியை நிறுத்தி கிளிகளுக்கு தீனி போட்டு தான் போவேன். இப்ப வந்து பார்த்தா எல்லாமே மாறி இருக்கு. போன் சார்ஜர் இருக்குமா சார்? இந்த ஐபோன் சார். பக்கத்துல ஒரு மெக்கானிக் தெரியும். இஃப் யூ டோன்ட் மைண்ட் என்ன டிராப் பண்றீங்களா? அந்த லெஃப்ட்ல போ. இங்க நிறுத்திக்க. இந்த இடத்துல எப்படி சார் இவ்வளவு கூட்டம்? அவன் எங்க கடை வச்சாலும் கூட்டம் அவனை தேடி வரும். அவன் இடத்த நம்பி ஆரம்பிக்கல, அவனை நம்பி ஆரம்பிச்சிருக்கான். திருநெல்வேலியில இருட்டு கடை பத்தி தெரியுமா? கரண்டே இல்லாம இருட்டுல ஆரம்பிச்சது. சரி, இருட்டு கடை கோயில் எங்க இருக்குன்னு கேட்டா இருட்டு கடைக்கு எதிர்க்க இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருத்தன் நினைச்சா தன் திறமையால ஒரு லேண்ட்மார்க்கே மாத்த முடியும்ன்றதுக்கு அது உதாரணம். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இதான் ஏன் இவ்வளவு கூட்டம் வருதுன்னு. ஒரு பொருள் அங்க மட்டும்தான் கிடைக்கும்னா அது எங்க இருந்தாலும் கூட்டம் தானா தேடி வரும். பூவை தேடிதான் எப்பவும் வண்டு வரும். வண்டை தேடி பூ போவாது.